أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء نبينا محمد صلى الله عليه وسلم الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وكشف الغمة وجاهد في الله حق جهاده حتى أتاه اليقين تركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العظيم. وعليكم الله الحمد لله. صلواتم سلامم சாந்தி மதமேந்தி வந்தங்கள் தலைவர் சையதுனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று கூறிய பின் புனித ஜுமாவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே அவனுக்காக வேண்டி இருக்கின்றோம் என்ற ஆத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கின்றானோ அந்த விடயங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும், எவற்றை தவிர்ந்து கொள்ளுமாறு அல்லாஹ் எங்களுக்கு எச்சரித்திருக்கின்றானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் நாங்கள் சங்கையான மாதங்களிலே ஒன்றான ரஜப் மாதத்தை அடைந்து அதனுடைய முதலாவது ஹுத்பாவிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதே நேரத்திலே நாங்கள் ஆங்கில வருடத்தினுடைய முதலாவது ஹுத்பாவையும் அடைந்திருக்கின்றோம். ரஜப் மாதம் வந்துவிட்டால் ரஜபிலிருந்து நாங்கள் ரமலானை அடைந்து கொள்வதற்கான முயற்சிகள், ரமலானை எவ்வாறு திட்டமிட்டு பயன்படுத்தலாம் என்பது தொடர்பான வழிகாட்டல்களை சீராவிலே நாங்கள் பார்க்குகின்றோம். اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. ரஜபிலும் அதனை அடுத்து வரக்கூடிய ஷாபானிலும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வழங்குவாயாக என்ற துஆவை நாங்கள் எல்லோரும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஓதி வருகின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது நாங்கள் ரஜப் மாதத்தையும் ஆங்கில புது வருடத்தையும் அடைந்திருக்கின்றோம். இவ்வாறான புதிய வருடங்கள் அல்லது சங்கையான மாதங்கள் நம்மை அடிக்கடி வந்து செல்கின்றன. கால ஓட்டத்திலே நாங்கள் பலவிதமான நிகழ்வுகளை எதிர்கொள்கின்றோம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்
எங்களுக்கு ஒரு உபதேசத்தை, புத்திமதியை சொல்கின்றார்கள். மனிதர்களே, காலம் என்பது அது ஒரு சில இரவுகளும் பகல்களும் உருண்டோடுவதனால் வரக்கூடியது. இரவு பகல் மாறி மாறி வருவதனால் நாட்கள், வாரங்கள், மாதங்கள், வருடங்கள் என்று காலம் மிக வேகமாக விரைந்தோடுகின்றது. இந்த கால ஓட்டத்திலே அந்த காலம் உன்னில் எத்தனை மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை சிந்தித்து பார் மனிதா. நீ சிறு குழந்தையாக இருந்தாய், தவழ்ந்து ஓடியாடி விளையாடிய சிறுவனாக இருந்த நீ நல்ல உடற்கட்டமைப்பை பெற்று வாலிபனாக நினைத்ததை நினைத்த மாத்திரத்திலே சாதிக்குகின்ற வாலிப துடிப்போடு இருந்தாய். அந்த வாலிபத்திலே நீ பல இடங்களுக்கு சென்றாய், பல நாடுகளுக்கும் சென்றிருப்பாய், நீ பல தூர தேசங்களுக்கு சென்றிருப்பாய். இந்த வாலிபம் படிப்படியாக உன்னை விட்டு அகன்று உன்னுடைய உடலிலே தளர்வை ஏற்படுத்தியது. உன்னுடைய தோள்கள் எல்லாம் மெல்ல மெல்ல சுருங்க ஆரம்பித்தன. உன்னுடைய எலும்புகள் எல்லாம் படிப்படியாக வலுவிழக்க ஆரம்பித்தன. உன்னுடைய தலையிலும் தாடியிலும் மீசையிலும் உன்னுடைய உடலிலே வெள்ளை முடிகள் படிப்படியாக ஆரம்பித்தன. இப்பொழுது நீ மனிதா அந்த இரவுகள் பகல்களை பயன்படுத்தி அந்த இரவுகள் பகல்கள் உன்னில் ஏற்படுத்திய வடுக்களை நீ பார்க்கின்றாய். உன்னால் எழுந்து நிற்க முடியாது. எழுந்து நிற்பதாக இருந்தால் பிறருடைய உதவி தேவைப்படுகின்றது. உன்னால் குனிந்து வளைந்து கடமைகளை செய்ய முடியாது. அது ஆன்மீக கடமையாக இருக்கலாம் அல்லது உன்னுடைய லௌகீக கடமையாக இருக்கலாம். அவைகளை உன்னால் தனியே செய்ய முடியாத நிலைக்கு மாற்றிவிட்டன. இந்த காலம் உன்னில் ஏற்படுத்திய வடுக்கள் தான் இவை. மனிதா, இந்த காலத்தை பயன்படுத்தி நீ என்ன பயன் பெற்றிருக்கின்றாய்? காலம் உன்னில் ஏற்படுத்திய மாற்றங்கள் உன்னுடைய உடலிலே தென்படுகின்றன. உன்னுடைய வாழ்க்கையில் அந்த காலத்தை பயன்படுத்தி நீ என்ன மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கின்றாய் என்பதை சிந்தித்து பார் மனிதா என்றொரு உயர்ந்த உபதேசத்தை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் வாழுகின்ற பௌதீக சூழலிலே காலங்கள் விரைந்தோடலாம். காலங்களிலே பல நிகழ்வுகள் நமது பௌதீக சூழலிலே ஏற்படலாம். இதனை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். நாம் வாழுகின்ற பௌதீக சூழலிலே எத்தனையோ நிகழ்வுகள் நமது அனுபவத்திலே வயதிலே நாம் கண்டிருக்கின்றோம். இவற்றை பற்றி சிந்திக்க வேண்டும் என்பதை குர்ஆன் நமக்கு பல இடங்களிலே தூண்டுகின்றது. எனவே மனிதன் என்பவன் சிந்தித்து செயற்பட்டு தன்னுடைய வாழ்வை ஒழுங்கமைக்க வேண்டிய கடமைப்பாடுள்ளவன். இதர உயிரினங்கள் அவை சிந்திப்பதும் இல்லை. அவர் எதனை நினைக்கின்றனவோ அதன் பிரகாரம் வாழ்ந்து கொண்டு செத்து மடியக்கூடியவைகள். மனிதன் என்பவன் அவன் ஈருலக வாழ்வையும் வடிவமைக்கின்ற போது சிந்தித்து செயற்பட வேண்டிய கடமைப்பாடுள்ளவன் என்பதை குர்ஆன் பல இடங்களிலே சொல்கின்றது. எனவேதான் நாம் சிந்திப்பது என்பது நமது ஒவ்வொரு விடயங்களை பற்றியும் ஆழமாக யோசிப்பது என்பது ஒரு இபாதத். இஸ்லாமிய ஷரியாவுடைய பார்வையிலே ஒவ்வொரு மனிதனும் சிந்தனையோடு வாழ்வது என்பது ஒரு இபாதத்தாக இருக்கின்றது. சிந்திப்பவர்களுக்கு அத்தாட்சி இருக்கின்றது என்று குர்ஆன் பல இடங்களிலே சொல்கின்றது. சிந்திப்பதனால் ஈமானிலே அசைவு ஏற்படுகின்றது, ஈமானிலே உயர்வு ஏற்படுகின்றது. சிந்திப்பது என்பது ஒரு இபாதத். சிந்திப்பதனால் நமது ஈமானிலே அசைவு ஏற்படுகின்றது, அதிகரிப்பு ஏற்படுகின்றது. நாம் சிந்தித்து செயற்படுகின்ற போது
நமது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. நாம் சிந்தித்து செயற்படுகின்ற போது நாம பாவங்களை விட்டு படிப்படியாக தூரமாகின்றோம். சிந்தனை என்பது நமது உள்ளங்களை உயிர்ப்பிக்க கூடியதாக இருக்கின்றது. சிந்தனை என்பது நமது உள்ளத்தில் அல்லாஹ்வின் அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. சிந்தனை என்பது நம்மில் தக்வாவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இதனால் தான் சிந்திப்பதை பற்றி மிகைப்படுத்தி சொன்னார்கள். ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்து செயற்படுவது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். தஃபக்குரு ஸாஅ கைரும் மின் கியாமி லைலா. ஒரு மனிதன் சற்று நேரம், ஒரு மணி நேரம் அல்லது அதைவிட குறைவாக சிந்திப்பதென்பது அவன் இரவெல்லாம் நின்று வணக்கம் புரிவதை விட சிறந்தது என்பதாக ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். நாம் எந்த அளவு சிந்தித்து செயற்பட்டிருக்கின்றோம், அல்லது நாம் சிந்தித்தாலும் நமது சிந்தனைகள் எதை மையப்படுத்தியதாக அமைந்திருக்கின்றது? நாம் இதனை பற்றி சிந்திக்க வேண்டும். குர்ஆன் சொல்லுகின்ற சிந்தனை என்பது எதன் ஊடாக வளர்க்கப்பட வேண்டும்? உலகிலே பல சிந்தனைகள், சித்தாந்தங்கள் தோற்றம் பெற்றன. பல சிந்தனையாளர்கள் உலகிலே தோன்றி மறைந்திருக்கின்றார்கள். குர்ஆன் சிந்தனையாளர்களை ஊக்குவிக்கின்றது, சிந்தித்து செயற்படுமாறு பல இடங்களிலே தூண்டுகின்றது. எதனை பற்றி சிந்திக்க சொல்கின்றது? நாம் எதனை பற்றி சிந்திக்க வேண்டும்? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் சிந்திப்பதற்காக நமக்கு முன்னால் பல துறைகள் இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய ஆயாத்துகள், அத்தாட்சிகளை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்கிறான், கதாலிக நுஃபஸ்ஸிலுல் ஆயாத் கதாலிக நுஃபஸ்ஸிலுல் ஆயாத் லிகௌமி யதஃபக்கரூன். சிந்திக்குகின்ற சமூகத்திற்காக நாங்கள் பல அத்தாட்சிகளை நிறுவி அவற்றை நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றோம். அவற்றின் ஊடாக மக்கள் சிந்தனை பெற வேண்டாமா என்பதாக அல்லாஹு தஆலா நம்மை பார்த்து கேட்கின்றான். இரவு பகலை நாங்கள் மாறி மாறி, இரவையும் பகலையும் மாறி மாறி நாங்கள் ஏற்படுத்துகின்றோம். இன்ன ஃபீ ஸாலிக, இவ்வாறு இரவு பகல் மாறி வருவதிலே அல்லது புதிய புதிய வருடங்கள் உருவாவதிலே லஐபரா, படிப்பினை இருக்கின்றது என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கின்றான். யாருக்கு படிப்பினை இருக்கும்? யார் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு படிப்பினை இருக்கின்றது என்பதாக அல்லாஹு தஆலா பல விடயங்கள், பல வசனங்களின் ஊடாக சொல்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுடைய சிந்தனையை இன்னும் ஒரு தலைப்பிலே சிந்திக்குமாறு சொல்கின்றான். தாருல் ஆஹிரா, நிரந்தரமாக நாங்கள் எல்லாம் வாழக்கூடிய, அழிவே முடிவே இல்லாத, மரணம் இல்லாத, வாலிபத்தோடு நாங்கள் வளமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை பற்றி சிந்திக்குமாறு அல்லாஹ் நம்மை தூண்டுகின்றான். அல்லாஹ்வுடைய மறுமை நாள் வருகின்ற போது, அல்லாஹ் மறுமை நாளை ஏற்படுத்துகின்ற போது, இந்த யுக முடிவை அல்லாஹ் ஏற்படுத்துகின்ற போது நமது டெக்னாலஜி எல்லாம் அல்லது நமது அறிவு, ஆற்றல், திறமைகள் எல்லாம் தவிடுபடியாகிவிடும் என்பதை அல் குர்ஆனிலே பல வசனங்களின் ஊடாக சொல்கின்றான். நமது அறிவு, ஆற்றல், டெக்னாலஜி அனைத்திற்கும் முன்னால் ஒரே ஒரு ஊதல் தான். ஒரே ஒரு ஊதலின் ஊடாக அனைத்தும் தவிடுபடியாகிவிடும் என்பதாக சொல்கின்றான். சூரத்துல் ஹாக்காவிலே நாங்கள் பார்க்கின்றோம், فَإِذَا نُفِخَ فِي الصُّورِ نَفْخَةٌ وَاحِدَةٌ. ஒரே ஒரு ஊதல் தான், சூர் என்பது ஊறப்படும். وَحُمِلَتِ الْأَرْضُ وَالْجِبَالُ فَدُكَّتَا دَكَّةً وَاحِدَةً. அவ்வாறு சூர் ஊதப்படுகின்ற போது
பூமியும் மலைகளும் ஒரே துகள்களாக அவை மாறிவிடும் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். தொடர்ந்து சொல்கின்றான், இந்த வானம் எவ்வாறு ஆகிவிடும் என்று சொன்னால் அது அவ்வாறு பிளந்து விடும் என்பதாக அல்லாஹ் சூரா ஹாக்காவிலே சொல்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர், இவ்வாறான ஒரு நிலை ஏற்படும் என்பதை பற்றி நாங்கள் சிந்தித்திருக்கின்றோமா? அதே போன்றுதான் நமது பௌதீக சூழலிலே வாழ்ந்து மறைந்த சமூகங்களை பற்றி சிந்திக்குமாறு அல்லாஹ் நமக்கு தூண்டுகின்றான். நாங்கள் குர்ஆனுடைய வரலாறை பார்க்குகின்ற போது எத்தனையோ பலம் மிக்கவர்கள், பொருளாதார பலம் மிக்கவர்கள், உடற்பலம் மிக்கவர்கள், ஆட்சி அதிகார பலம் மிக்கவர்கள் எல்லாம் வாழ்ந்து மறைந்தார்கள் என்பதை குர்ஆனுடைய வரலாறு சொல்கின்றது. ஆது சமூது அவர்களுடைய வரலாறை சொல்கின்றது. அதே போன்று நபிமார்களுக்கு எதிராக புரட்சி செய்தவர்களுடைய ஃபிரௌன், ஹாமான் போன்றவர்கள், இவ்வாறு பலருடைய வரலாறை குர்ஆன் நமக்கு சொல்கின்றது. அந்த வரலாறுகளை எல்லாம் நாங்கள் பிரட்டி படிப்பதென்பது எல்லோருக்கும் சாத்தியமில்லை என்று நினைக்கலாம். நாம் வாழுகின்ற நமது சமகால சூழலிலே நடைபெறுகின்ற நிகழ்வுகளை பற்றியாவது நாம் சிந்தித்திருக்கின்றோமா? நம்மில் எத்தனையோ பலமானவர்கள் அந்த பகுதியிலே நாங்கள் தான், எங்களுடைய பலம்தான் பிரயோகிக்கப்படும் என்று மாறு தட்டியவர்கள் எத்தனை பேர் நம்மில் வாழ்ந்தார்கள்? எங்கே அவர்கள்? நாம் வாழுகின்ற சமூகத்திலே பெரும் பெரும் செல்வந்தர்களாக கொடிகட்டி பறந்து வாழ்ந்தவர்கள் எல்லாம் அவர்கள் எங்கே? அவர்களுடைய செல்வங்கள் எங்கே? அவர்களுடைய சந்ததிகள் இன்று செல்வந்தர்களாகத்தான் வாழுகின்றார்களா? சிந்திப்போம். அதே போன்று அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் வாழுகின்ற பௌதீக சூழலிலே எத்தனை அறிவாளிகள், எத்தனையோ நல்ல மனிதர்கள் எல்லாம், அல்லாஹ்வுக்கு விருப்பமான மனிதர்கள் எல்லாம் வாழ்ந்து மறைந்திருக்கின்றார்கள். அனைவரும் எங்கே என்று சிந்திப்போம். நாங்கள் சிந்திக்க வேண்டும். அவ்வாறு சிந்திப்பது ஒரு இபாதத், எங்களுடைய ஈமானை அதிகரிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. நமது சிந்தனைகள் எதனை நோக்கி செல்கின்றன? நாம் நாளாந்தம் நமது மறுமை வாழ்வை பற்றி அல்லது அல்லாஹ்வுடைய அன்பளிப்புகளை பற்றி சிந்திக்கின்றோமா? மாற்றமா அல்லாஹ்வுடைய தண்டனைகளை பற்றி சிந்திக்கின்றோமா? இவ்வாறு சிந்திக்காமல் வரும் சடமாக நாங்கள் வாழ்ந்தால் அல்லது வெறுமனே சடவாத சிந்தனையோடு வாழ்ந்தால் எங்களை விட மோசமான ஒரு சமூகம் இல்லை என்பதை, அல்லது சிந்திக்காமலே தங்களுடைய வாழ்க்கையை மனம் போன போக்கிலே அல்லது உலகத்தினுடைய வாழ்வுதான் நிரந்தரம் என்ற நினைப்பிலே வாழ்பவர்கள் அது ஒரு மோசமான சமூகம் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே அடையாளப்படுத்துகின்றான். அவ்வாறு சிந்திக்காத சமூகம் மாட்டு சமூகம், அவர்கள் கால்நடைகளுக்கு ஒத்தவர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்றார். வலக்கத் ஸரஅனா லி ஜஹன்னம் கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், நரகத்திற்காக நாங்கள் மனிதர்களிலும் ஜின்களிலும் அதிகமானவர்களை நாங்கள் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். அவர்களுடைய பண்பு என்னவென்று சொன்னால், லஹும் குலூபுல் லா யஃபஹூன பிஹா, அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கின்றன, அந்த உள்ளத்தினால் அவர்கள் நல்லதை சிந்திக்க மாட்டார்கள், விளங்க மாட்டார்கள். வலஹும் அய்னுன் லா யுப்ஸிரூன பிஹா, அவர்களுக்கு கண் பார்வை இருக்கின்றது. நாம் வாழுகின்ற பௌதிக சூழல் யாராருக்கு என்ன நடைபெற்றது என்பதையெல்லாம் பார்த்து உணர்ந்து சிந்திக்க மாட்டார்கள். வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, அவர்களுக்கு செவிப்புலன் இருக்கின்றது. நாம் வாழுகின்ற பௌதிக சூழலில் யாராருக்கு என்ன நடைபெற்றது, எங்கு என்ன நடைபெற்றது என்ற செய்திகள் எல்லாம் வரும். ஆனால் அவையெல்லாம் உள்வாங்க மாட்டார்கள், கேட்க மாட்டார்கள். உலாயிக கல்அனாம், இவர்கள் யார்? கால்நடைகளை போன்றவர்கள், ஆடு மாடு ஒட்டகங்களை போன்றவர்கள். சிந்திக்காத சமூகம் மாட்டு சமூகம் என்பதை இந்த குர்ஆனிய வசனம் சொல்கின்றது.
உலாயிக கல் அன்ஆம் பல் ஹும் அضل, அவர்கள் வெறுமனே கால்நடைகள் அல்ல, பல் ஹும் அضل, அதனை விட தாழ்ந்தவர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் சிந்தித்து செயற்பட வேண்டும். வெறுமனே நாங்கள் கால்நடைகள் போன்றோ எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடிப்பவர்கள் அல்ல. சிந்தித்து செயற்பட வேண்டும். தூர நோக்கோடு நாங்கள் செயற்பட வேண்டும். நமக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கின்றது. நமக்கென்று குர்ஆன் ஹதீஸினுடைய வழிகாட்டல்கள் இருக்கின்றன. நமக்கென்று வரையறுக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கின்றது. ஆனால் இன்று நம்மில் சிலர் அவர்களுடைய வாழ்க்கையை அந்நிய கலாச்சாரங்களை அடியொட்டியதாக, புதிய வருடம் வருகின்றது என்றால் அதிலே அந்நிய சமூகம் எப்படி நடந்து கொள்ளுமோ அதனை போன்று மடத்தனமான சமூகமாக இஸ்லாமியர்கள் நடந்து கொள்வது, புதிய வருடத்தினுடைய நிகழ்வை, புதிய வருடம் பிறக்கின்றது அதனை பிரசவம் பார்ப்பதற்காக நமது இஸ்லாமிய சமூகம் சென்றால் இது எவ்வளவு மடத்தனமான சமூகம். தான் கபரை நோக்கி நெருங்கி செல்கின்ற காலம் மிக நெருக்கமாக வருகின்றது என்பதை உணராமல் புதிய வருடம் அதனை வரவேற்பதற்காக எங்கோ சென்று ஏதோ ஒரு வேடிக்கையில் ஈடுபடுவது எவ்வளவு மோசமான சமூகம். அல்லாமா இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், யாரிடத்திலே மார்க்க அறிவு, எது கூடும் எது கூடாது, எது ஆகும் எது ஆகாது என்ற உணர்வும் சிந்தனையும் இல்லையோ அவர்கள் தான் ஆக பெரிய வறுமை, ஏழ்மை நிறைந்தவர்கள், ஏழைகள் என்பதாக அல்லாமா இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள். இன்று நம்மில் சிலர் செல்வம் இருக்கின்றது, நாம் வேடிக்கைகள் களியாட்டங்களை பார்க்கலாம், வாகனம் இருக்கின்றது என்று அந்த வாகனங்களையும் செல்வங்களையும் எடுத்துக்கொண்டு வேடிக்கைகள் களியாட்டங்களை பார்க்குகின்றார்கள். இவர்கள் தான் ஆக தரம் தாழ்ந்த ஏழைகள். மார்க்க அறிவு இல்லாமல் செயற்படுபவர்கள் தான் உலகிலே ஏழைகள் என்பதாக அல்லாமா இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாமா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், எந்த ஒரு மனிதனுடைய உள்ளம் ஃபசாதாகி விடுமோ, எந்த ஒரு மனிதனுடைய உள்ளம் ஃபசாதாகி விடுமோ அவனுடைய கண்கள், அவனுடைய காது, அவனுடைய நாவு, வாய் என்பன அவை அனைத்துமே செயலிழந்து விடும். அவனுடைய கண்கள் நல்ல விடயங்களை பார்ப்பதற்கு மறுக்கும், குருடனாகி விடுவான். அவனுடைய செவி நல்ல விடயங்களை கேட்காது. அவனுடைய வாய், அவனுடைய நாவு நல்லவற்றை பேசாது. அவன்தான் ஆக மோசமானவன் என்பதாக அல்லாமா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நமது கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும். பாவங்களிலே நமக்கு வெறுப்பு ஏற்பட வேண்டும். பாவங்களை அல்லது சமூக சீர்கேடான விடயங்களை சர்வசாதாரணமாக நினைத்து நாங்கள் செயற்படுவதிலிருந்து நமது அடுத்த சந்ததியை பாதுகாக்க வேண்டும். நமது சமூகத்திலே சில சமூக விரோத செயற்பாடுகள் படிப்படியாக வளர ஆரம்பிக்கின்றன. எல்லாவற்றையும் மிம்பர் மேடையிலே சொல்ல முடியாது. நமது திருமணங்களாக இருக்கலாம், ஆண் பெண் தொடர்பாடலாக இருக்கலாம், நமது நல்ல பழக்க வழக்கங்களாக இருக்கலாம். சமூக விரோத செயற்பாடுகள் படிப்படியாக ஊடுருவி நமது பெண்களின் கற்பை இழக்குகின்ற நிலைக்கு, நமது வாலிபர்களுடைய கற்பை இழக்குகின்ற நிலைக்கு, நமது பண்பாட்டை முழுமையாக தூக்கி வீசுகின்ற நிலைக்கு, நமது கலாச்சாரத்தை நாமே தூக்கி வீசுகின்ற நிலைக்கு நம்மை இட்டுச் செல்ல ஆரம்பித்திருக்கின்றன. நாம் மிக விழிப்பாக இருக்க வேண்டும், சிந்தித்து செயற்பட வேண்டும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரம் இல்லை. இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரம் இல்லை. நாம் எந்த அளவிற்கு புத்தி கூர்மையாக சிந்தித்திருக்கின்றோம், நமக்கு எந்த அளவு பிரயோசனமான அறிவு கிடைத்திருக்கின்றது என்பதை பற்றி சிந்தித்திருக்கின்றோமா?
நமது வாழ்க்கையிலே பேணுதல் எந்த அளவுக்கு வளர்க்கப்பட்டிருக்கின்றது சிந்தித்திருக்கின்றோமா? நமது வாழ்க்கையிலே போதும் என்ற தனம் எந்த அளவு வளர்க்கப்பட்டிருக்கின்றது சிந்தித்திருக்கின்றோமா? பாவங்களில் ஏற்படக்கூடிய வெறுப்பு எந்த அளவுக்கு நம்மில் வளர்க்கப்பட்டிருக்கின்றது சிந்தித்திருக்கின்றோமா? இவ்வாறு நாம் சிந்திக்க வேண்டிய நிறைய விடயங்கள் இருக்கின்றன. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய குத்துபாவின் சுருக்கமாக ரஜப் மாதத்தை அடைந்திருக்கின்றோம். ரமலானை அடைந்து அதில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்கள் செய்வதற்கு நாங்கள் இப்போதிருந்தே திட்டமிடுவோம். நமது ஆங்கில புதிய வருடத்திலே நாம் எவ்வாறு நமது ஏனைய விடயங்களை திட்டமிடுகின்றோமோ, வியாபாரம் சார்ந்த இதர விடயங்களை எல்லாம் திட்டமிடுவது போன்று நமது ஆன்மீக வாழ்க்கையிலும் திட்டமிட வேண்டும். அதே போன்றுதான் நமது கலாச்சாரம், ஒழுக்கம், பண்பாடு சீர்கட்டு விடாமல் அதனை பாதுகாப்பதற்காக நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதே போன்றுதான் பள்ளிவாயல்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளனம் பாரிய நோய் நிவாரண நிதி சேகரிப்பை ஒவ்வொரு வாரமும் நடைமுறைப்படுத்தி வருகின்றார்கள். அதிலே நம்மால் முடிந்த சதகாக்களை கொடுத்து ஏழை எளியவர்கள் பாரிய நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுடைய வைத்திய தேவைக்காக நம்மால் முடிந்த 50-100களை கொடுக்குகின்ற போது அவர்கள் பெரிய ஒரு வைத்திய சேவையை பெற்றுக் கொள்கின்றார்கள். அதற்காக நம்மால் முடிந்த சதகாக்களை கொடுப்போம். அதே போன்று நமது பள்ளிவாயலுடைய மையவாடி சுற்றுமதில் அமைக்குகின்ற அந்த ப்ராஜெக்ட், அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. அதற்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை வழங்கி நமது மக்பராவுடைய புனிதத்தை பல நல்லவர்கள் அடங்கப்பட்டிருக்கின்றனர். நாம் எல்லோரும் அடங்கப்படுகின்ற ஒரு கண்ணியமான இடமாக அதனை சுற்றுமதில் அமைத்து அதனை துப்புரவாக கண்ணியமாக வைத்துக் கொள்வதற்கு நம்மால் முடிந்த பங்களிப்புகளை வழங்குவோம். எனவே அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் இந்த ரஜப் மாதத்தில் இருந்து அல்லாஹ்வுக்கு விருப்பமான சாலிஹான அமல்கள் செய்யக்கூடிய நல்லவர்களாக ஆக்கி அருள்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا وجعل الليل والنهار خلفة لمن أراد أن يذكر وأراد الشكورا. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد. فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. فقد قال الله تعالى في كلامه القديم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا عباد الله، عليكم بالسنة فإن السنة تهدي إلى الطاعة ومن يطع الله ورسوله فقد رشد واهتدى. وإياكم والبدعة فإن البدعة تهدي إلى المعصية ومن يعص الله ورسوله فقد ضل وغوى. ولا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا وهو أرحم الراحمين. ولا تحب الدنيا فتكونوا من الخاسرين. جعلنا الله ممن اتقى ونجا وجعل آخرتنا خيرا من الأولى وجعل الجنة منجا وملجأ من يا رب العالمين. فالله تعالى يقول أصدق القائلين فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. بارك الله لنا ولكم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. إنه تعالى جواد كريم رب حليم واستغفروه إنه هو الغفور الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له.
وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد